your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. இந்த காங்கை என்ன அழியக்கூடாது, பாரம்பரியமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு அது மேல ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்னோட மகன்கள் மாதிரி வச்சிருக்கிற, மகனை விட மேலாக வச்சிருக்கிற அவனில். செந்தில் குமர வர்றான் பார்த்தியா? இந்த 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 இன்னொரு பழத்தை வாங்கிக்க. நீ ஒடியாந்தே வாங்கணும், நாங்கள் நிற்க மாட்டேன். நீ வா, நாங்களா நீயா பார்க்கலாம். நம்ம மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிட்டு தான் போவேன். போகிற எல்லோரும் எங்கட ஏன்ட்டு பேசிட்டு போகிற, இவ்வாட்டில் பேசிட்டு போகிற அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். உனக்கு பழம் வேணுமா வேண்டாமா? அந்த அம்மா சொல்கிறேன்ல, வாங்கிக்க. சரி, இன்னொரு பழம் வாங்கலாம், அங்கே வாங்க. நான் எதுக்குமே பயக்க மாட்டேன். காலையே இடிக்கி வருன்னு வீட்டில் சொன்னாலும் இப்போ அந்த காலை கூட கொஞ்சம் குறும் பண்ணுவேன். வீட்டில் வேண்ட விற்றுரும்பாங்க, அதை தான் வச்சுருக்கணும் அப்படிம்பேன் நான். அது முட்டை வருதுன்னா அது விற்கலாமா, விற்கக்கூடாது. நமக்கு தேவை வரைக்கும் வச்சுருக்கணும், அப்புறம் தான் அனுப்பணும். எந்த காலையுமே 2 கயிறு போட்டு மாட்டுக்கு விட்டதே சரித்திரத்தில் இல்லை. ஒரு கயிறு போட்டு தான் கொண்டாடுவேன். நம்ம எஜமானுக்கு ஐயா அது ரஜினின்னு வச்சதுன்னா வைக்கலான்னு ஒரு ஞாபகம் வந்து சினிமா நடிக்கிற ரஜினி மாதிரி இருக்குன்னு அதனால வச்சு அப்புறம் சாமி அதிகமாக கூடாதுனால சாமி பேரே எல்லாத்துக்கும் வைப்போம். அது ஒன்று மட்டும்தான் ரஜினின்னு வச்சுருக்கிறேன். கஷ்டப்பட்டால் எல்லா இடத்துலையும் நம்ம பசங்களை கம்பீரமாக கொண்டு வரணும், உழைப்புனால வரணும், யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம விட முயற்சி பண்ணியாவது தோற்று போகக்கூடாது, ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஏதாவது ஒன்று தேவையில்லாம பிரச்சனைக்கே போனாலும் நியாயமாக போகணும், ஆனால் தோற்று போகக்கூடாது, ஜெயிச்சுட்டு வரணும். ஏதோ குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 10-15 வயசு வரைக்கும் இந்த பசங்களையெல்லாம் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு வர வரைக்கும் நம்ம பார்த்துட்ருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு 15-20 வருஷம் போனால் சின்ன பையன் இந்த காலை பிடி, பெரிய பையன் அந்த காலை பிடி, பேரை இதை வச்சுக்க, பேத்தி அதை வச்சுக்க அப்படின்னு ரிட்டையர் ஆகிட வேண்டியது. என்னடா இரா என்னடா சீனிவாசா, இரு நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம். இந்தா சரிப்பா, நீ சீனிவாசப்பா போலவா. அங்கே பாரு, அண்ணனை பாரு, பெரிய அண்ணனை, பெரிய அண்ணன் பாட்டி எல்லாமே உன்னை வர சொல்கிறாங்க. அங்கே பாரு, அண்ணன் உன்னை பார்க்க மாட்டேங்கிறேன். ஏன் சீனிவாசு? சரி, இந்தா வீட்டுக்கு வழி கூட்டுமா உன்னையே. இந்தா சீனி போதுமடா, அப்புறமேல் வாங்கிக்கலாம், அவனுங்களுக்கு வேணுமில்ல. சீனி இந்தா, சரிதா, சரி ராமனை போய் பிடிச்சாரன். கம்மன் இந்த மண்ணு குத்தக்கூடாரா? எல்லாம் என்ன பண்ணுறாங்க மாமாவெல்லாம்? நானும் எங்கள் ஆத்தாளு காலை கொண்டு போகிறேன். ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆச்சு. நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா வீட்டில் நாட்டு மாடு வச்சு பால் கறந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் சின்ன குழந்தையிலேயே எங்கள் அப்பா நாட்டு மாட்டு பால் கொடுத்து தான் வளர்த்துனாங்க. அப்புறம் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இங்கே மாடு வச்சுருந்தோம். அந்த மாடு காளைக்கன்று போட்டுது. அதுலேருந்து சரி நம்ம காளையெல்லாம் வளர்க்கணும், நம்ம நிறைய இனம் அழிகிறத விடக்கூடாது அப்படின்னு காளைகள்லாம் 4, 2, 6, 10, 8, 12 காளைகள்லாம் கூட வச்சுருந்தோம். அப்புறம் இப்போவும் இனவிருத்தி பண்ணணும், இந்த காங்கை இனம் அழியக்கூடாது, பாரம்பரியமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு அது மேல ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்னோட மகன்கள் மாதிரி வச்சுருக்கிற, மகனை விட மேலாக வச்சுருக்கிற அவனில். செந்தில் குமர வர்றான் பார்த்தியா? இந்த 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 இன்னொரு பழத்தை வாங்கிக்க. நீ ஒடியாந்தே வாங்கணும், நாங்கள் நிற்க மாட்டேன். நீ வா, நாங்களா நீயா பார்க்கலாம்.
நம்ம உழைப்புனால எல்லாம் கொஞ்சம் முன்னேற்றத்தில் வந்தோம். அதனால் இன்னுமே காளை மாடுகளும் வச்சுருக்கணும். இப்போ மாடே நாள் அங்கே வடக்கு வச்சுருக்குறோம். அங்கே 2 கன்றுக்குட்டி, இங்கே ஒரு கறவை மாடு. எல்லாம் ஒரு காளைகளுக்கு பேர் வந்து சீனிவாசன், சிங்காரவேலு, செந்தில் குமரன், ரஜினி, இந்த மாதிரி 12 காளைகளுக்கு பேர் வச்சுருக்கிறேன். காலையில் எழுந்த உடனே வீட்டு வேலை வந்து அம்மா பார்த்துக்குவாங்க. காலையில் எழுந்திரிச்சு இந்த காளை மாடுகளுக்கு சாணி எடுக்க, பால் கறக்க, அங்கங்கே கொண்டு போய் முடுக்க, தண்ணி ஊற்ற, தீவனம் கொண்டு போக. ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா பொழுதோடு சாதாரணமாக 9 மணி வரைக்கும். அப்புறம் ஆட்டுகளுக்கெல்லாம் குட்டிகளுக்கு பால் கொடுக்கணும், அதுகளுக்கெல்லாம் சோளம் வைக்கணும், அதுக்கெல்லாம் பீர்த்தோடு கொண்டு போகணும். இந்த மாதிரி வண்டியிலேயே தான் ரோட்டில் அங்கங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இதுகளை வச்சுருக்கணுங்கிற எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால் இன்னும் வச்சுருக்கலாம், நம்ம வச்சுருக்கலாம். அடுத்து மகன் 2 பேர் இருக்காங்க எனக்கு. ஒருத்தர் ஃபைனான்ஸ் வச்சுருக்கேன் சென்னையில், ஒரு பையன் இன்ஜினியராக இருக்கிறேன். இப்போ பசங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி, பெரிய பையனுக்கு பொண்ணு, சின்ன பையனுக்கு பையன். அந்த காலையில் நல்ல பெரிய காலை இப்படி ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு அவனை கிழக்க சேலம் கொடுத்துட்டு மறுபடியும் மேற்கு வந்துருச்சு. சரி அவனை போய் நம்ம பார்த்தே ஆகணும், ரொம்ப கோவக்காரன். அவனை பார்க்க போகும்போது மடியில் பழம் வாங்கி போட்டுக்கிட்டு போய் 2 கவர் போட்டு கட்டிக்கிறாங்க. அதை போய் பார்த்துட்டு அதுக்கு பழைய ஞாபகம் வருமா என்ன அப்படின்ட்டு கொண்டு போய் பழம் கொடுக்கும்போது அதுக்கு பழைய ஞாபகம் வந்து அதுக்குள்ளேயே மனசுக்குள்ளே என்னை எதுக்கு இங்கே விற்றே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வந்து பழம் கொடுக்கும்போது என்னை கையோடு சேர்த்து உள்ளே இழுக்குது. ஏன் வரல நீ அப்படின்னு அதுக்கு பழைய கோவமே வந்துருச்சு அதுக்கு. சரி நான் வர்றேன்டா, அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் எல்லாம் குழந்தை குட்டியோடு உங்கள்கிட்ட வந்து பார்க்கறக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பில்லெல்லாம் அறுத்து போட்டு பார்த்துட்டு கோசாலையில் திருப்பூர் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ கூட சேலத்துக்கு கொடுத்தது சீனிவாசன், சிங்காரவேலன்னு இப்போ இருக்குது. இதுகளெல்லாம் பெருசு, அதுக்கெல்லாம் பள்ளி சேர்ந்துருச்சு. இது 3 அந்த காளை 2 நாளாக கொடுக்குறோம்னா அதுக்கு முன்னாடியே 4 காளை நம்ம காளைக்கு பிறந்தது நம்ம மாட்டுக்கண்ணிலேயே வச்சுக்குவோம். காளை வந்து இல்லையேன்னு இருக்கக்கூடாது. அடுத்து 3-4 காலை ஸ்டாக் வச்சுக்கிட்டு தான் பெருசுகளை கொடுப்போம். கொடுக்கும்போது வந்து எதாவது வெட்டு கொடுத்தா கவலைப்படலாம். இது வந்து விளையாட்டுக்கு கோயிலுக்கு தானே போகிறாங்க. அவங்க அங்கேயும் மகனுக்கு தானே எல்லாம் 12-15 காலை சேலத்தில் இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம், வரலாம். வீடியோவில் அனுப்புவாங்க. அது விளையாட்டுக்கு போய் வீரமாக ஜெயிக்கிட்டு. ரஜினிங்கிற காலை வந்து 4 பவுன் 4 கிராம் 4 கிராம் ப்ரைஸ் வாங்கியிருக்குது. அவன் வந்து எனக்கு அடுத்த காலைக்கு எனக்கு வேணும்மா, நான் தான் கொண்டு அப்படின்னு எல்லாமே சேலத்துக்கு தான் போகுது. அதனால் வெட்டு கொடுத்தா வேதனைப்படலாம், அழுகலாம். இது வந்து ஒரு விளையாட்டுக்கு தானே போகுது, ஜெயிக்கிறதுக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெட்டுக்கே கொடுக்க மாட்டோம். செந்தில் குமரனை கூப்பிடு, நம்ம எஜமான கூப்பிடு. ஐயா கூடு. அது ரஜினின்னு வச்சதுன்னா வைக்கலான்னு ஒரு ஞாபகம் வந்து சினிமா நடிக்கிற ரஜினி மாதிரி இருக்குன்னு அதனால் வச்சு. அப்புறம் சாமி அதிகமாக கூப்பிடாதனால சாமி பேரே எல்லாத்துக்கும் வைப்போம். அது ஒன்று மட்டும்தான் ரஜினின்னு வச்சுருக்கிறேன். நம்ம மனசுக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிட்டு தான் போவேன். போகிற எல்லோரும் எங்கடா ஏன்ட்டு பேசிட்டு போகிறேன், இவ்வாட்டில் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் பேசிகிட்டே போடா வாடாம்பா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, குறும்பு பண்ணுறீங்களா அப்படிம்பேன். 3 காலையும் சேரத்தை கொண்டு போவேன், 4-5 காலையெல்லாம் சேர கொண்டு போவேன், 7 காலை கூட ஒன்றா பிடிச்சி நிறுத்தியிருக்கிறேன். அன்பாக நம்ம பேசுகிறதே எல்லாம் புரிஞ்சுது. காலை எடுத்து கொண்டு போய் காட்டில் முடுக்கும்போது காலை எடுத்து கிட்ட வைங்கடா அப்படின்னா கிட்ட வைப்பாங்க. கிட்ட இருந்துன்னா வேண்டான்னு சொல்லிடுவேன். அது நம்ம என்ன பேசுகிறோமோ அந்தளவுக்கு அது பாசமாக இருக்குது. யாரையும் வந்து இடிக்கிறதா எதுவும் பண்ணாது. அங்கே பாரு, நம்ம வீட்டை பார்த்து வாடா, வா நம்ம போகலாம், வா இந்தா உனக்கு பழம் வேணுமா வேண்டாமா, இந்த அம்மா சொல்கிறேன்னுல்ல வைக்க, இன்னொரு பழம் வாங்கலாம், அங்கே வா. வருஷத்தில் ஒரு நாள் கூட இவங்களை விட்டுட்டு இருந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட இல்லை, வருஷத்தில் ஒரு நாள் கூட இல்லை. வீட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க 2018. அன்னைக்கு வேணா இருந்தேன் ஈரோட்டில் ஒரு 4 நாள். அப்புறம் மகன் இங்கே இருக்கிற பெரியம்மா, அம்மா எல்லோரும் சொந்தக்காரெல்லாம் ஈரோட்டில் இருந்தாங்க. நான் இங்கே வந்துட்டேன். ஒரு 3 நைட்டு மட்டும்தான் அங்கே இருந்தேன். இவங்களை எல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டேன். எந்த வேலை இருந்தால் என்ன பண்ணாலும் இந்த காலையில் ஆடு மாடு மொத்தத்தில் வந்து இந்த காடுகளே கந்தாயம் போக்கி இந்த மாதிரி எங்களோட பிடிச்சிருக்கிறோமே, அதுவே வந்து பணம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண் பார்வையில் இருக்கணும், காலையில் பார்க்கணும், கடுத்தொழிலையுமே காலையில் விழுதோடு அவங்கள பார்க்கணும், தெரியாத இடத்துல கட்டக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கட்டிடுவோம். காடுகளுமே உங்களை மாதிரி பசங்கள்லாம் காலை பார்த்து நின்று பார்த்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க, ஜாலியாக சிரிச்சிட்டு போவாங்க. அப்புறம் காலேஜ் பொண்ணுங்கள்லாம் குட்டப்பாளைய கார்த்தி சார் அவங்க அனுப்பிச்சுடுவாங்க. வருஷத்தில் 2 இடம் 3 இடம் எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு பிள்ளைங்களாம் தோல் மேலே கை போட்டு துமிழ் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுப்போம். பொண்ணுகள்லாம் வருவாங்க. வருஷத்தில் ஒரு 3 இடம் 4 இடம் அனுப்பிச்சுடுவார் குட்டப்பாளைய சிவசேனாபதி கார்த்தி. நான் எதுக்குமே பயக்க மாட்டேன். காலையே இடிக்கு வரேன்னு வீட்டில் சொன்னாலும் இப்போ அந்த காலை கூட கொஞ்சம் குறும் பண்ணுவேன். வீட்டில் வேண்ட விற்றுரும்பாங்க, அதை தான் வச்சுருக்கணும் அப்படிம்பேன் நான். அது முட்டை வருதுன்னா அது விற்கலாமா, விற்கக்கூடாது, நமக்கு தேவை வரைக்கும் வச்சுருக்கணும், அப்புறம் தான் அனுப்பணும். எந்த காலையுமே வந்து 2 கயிறு போட்டு மாட்டுக்கு விட்டதே சரித்திரத்தில் இல்லை. ஒரு கயிறு போட்டு தான் கொண்டாடுவேன். அது இடிக்கு வந்தாலும் என்னென்னு பார்த்துருவேன், பயக்கவும் மாட்டேன். எல்லாம் ஒரு கால் கொடுக்காதீங்க. பாட்டி பாரு, பாட்டி நேர் நில்லுங்க, பாட்டி நல்லா நில்லுங்க.
100 மைல் சுற்றளவுக்கு காளைகள்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி காளை இருக்குன்னு. எல்லாமே நல்லா பார்த்து செலெக்ஷன் பண்ணி தான் வாங்கிட்டு வருவோம். நல்லா அழகாக இருக்கணும், மூஞ்சி கட்டையாக இருக்கணும், கொம்பு பயிராட்டு இருக்கணும், எந்த சுழி எது இருக்கணுமோ எது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காளைக்கு வந்து 20,000 ரூபாய்க்கு விற்கிற காளை நாங்கள் வாங்கணும்னு சொன்னால் ஒரு 40 60,000 சொல்லுவாங்க. 2 மடங்கு எச்சா சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, போட்டியில் ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு வாங்குவேன். நாங்கள் வந்து மயிலைன்னு சொல்கிறது வெள்ளையாக இருக்கும், மயிலை காளை ஒன்று. செவலைங்கிறது வந்து செவலை வளவ நிற்கிது, அது செவலை. காராம்பசுங்கிறது காது காய் காம்பு எல்லாமே கருப்பாக இருக்குது, இது காராம்பசுவு. வெளுப்பு காரின்னு சொல்லுவாங்க, அது காரின்னு சொல்லுவாங்க, வெளுப்பு காரிம்பாங்க. அது வந்து இந்த ரஜினின்னு சொல்கிறேனே, அது வந்து வெளுப்பு காரி. அது காது உள்காது வந்து வெள்ளையாக இருக்குது, காய் வந்து பாதி கருப்பாகவும் பாதி வெள்ளையாகவும் இருக்குது, அது வந்து வெளுப்பு காரி. கொராவுன்னு சொல்லுவாங்க. அந்த கொரா காளை வந்து அதிகமாக யாரும் காளை போடுறதில்ல, அதனால கொரா வந்து நம்மக்கிட்ட இல்லை. 5 வகையானது இருக்குது. என்ன வேலைகள் இப்போவுமே ரொம்ப பஞ்சமே வந்தாலும் அதில் தேவையான தீனி வகைகளை ஒரு வருஷத்துக்கு வாங்கி ஸ்டாக் வச்சுருவோம். வைக்கோல் சமைய வைக்கல் தட்டு இதெல்லாம் நாங்கள் சொந்தமாகவே விவசாயம் பண்ணுறோம். இந்த காலம் மாடு கன்று வச்சுருக்கிறோம், ஆடு வச்சுருக்கிறோமா, பட்டி காக்கிறோம். அதில் வந்து மானாவாரியாகவே நம்ம சொந்த டேக்ட் இருக்குது, எல்லாமே சொந்தமாக வச்சுருக்கிறோம். அதனால் மானாவாரியாக சோளை தட்டி எல்லாம் போட்டு இப்போ 4 பேர் போட்டு வச்சுருக்கிறோம். அது வந்து கணக்கு பார்த்தா 2-3 லட்சம் வரும். வந்தாலும் ஆடு மாடு நிறைய வச்சுருக்கிற 10 குட்டி இது பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். அதை வந்து பெருசாக கணக்கு போட்டு பார்த்தோம்னா நஷ்டமாகிற மாதிரியும் இருக்குது, லாபமாகிற மாதிரி இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட 75 ரூபாய்க்கு அரிசி விற்குது, அதனால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, அவனுங்களையும் பார்க்கணுமல்ல அப்படின்ட்டு தேவையானது ஒரு வருஷத்துக்கு ஸ்டாக் வச்சுக்குவோம். அப்புறம் மழை நல்லா ஓரளவுக்கு பெஞ்சுன்னா காட்டுக்குள்ளே குரங்காட்டுக்குள்ளே பில்லு வந்துடும் மேய்ச்சலுக்கு. இப்போ மழை பெஞ்சிருக்கு, இன்றைக்கி காளைகளில் இங்கே இன்றைக்கி நேற்று வரை காட்டில் முடுக்கணும். இது யாருக்கு இது பண்ணாலும் நம்மளுக்கு வந்து தீனி பிரச்சனையும் இல்லை, தண்ணி பிரச்சனையும் இல்லை. இங்கே வரும்போது பசங்களுக்கெல்லாம் ஒருத்தனுக்கு 5 வயசு, ஒருத்தனுக்கு 3 வயசு. அப்போல்லாம் இப்படி செல்வாக்கா இல்லை, தண்ணி வசதி கூட குடிக்கிற கூட இல்லை. சும்மா ஒரு சின்ன சாவு போட்டு இதே இடத்துல கிழக்குனா போட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு எங்கள் ஊர் பக்கமெல்லாம் லாரிகள்லாம் மழை நடுக்கு வந்தது. சரி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாங்காட்டில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஒரு லாரி வாங்கினோம்னா கோயம்புத்தூர் போய் ஏசியில் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 95 லாரி வாங்கினேன். அப்புறம் லாரி வாங்கி 2-3 வருஷத்தில் இருந்ததும் தங்க செயின் எல்லாமே வேலை முடிஞ்சுது. அடுத்து அப்புறம் இந்த காடு எல்லாம் வந்து போக்கி, தோட்டங்காடு எல்லாமே போக்கி வச்சுட்டு லாரி வாங்கினேன். நம்ம பிறகு லாரி வாங்கி முன்னேறிட்டா நல்லா வசி வைப்பை வாழுமல்ல, இந்த காட்டை வந்து நம்ம எதுக்கு இந்த மூளைக்கே வரமாட்டோம், இங்கே எதுக்கு வந்து இருக்கிற அப்படின்னு நினச்சிட்டு லாரி வாங்கி 2 வருஷம் பண்ணேன். அப்புறம் அது ஒன்றும் சரியில்லை. என்ன பண்ணால் லாரி விற்றோம். அப்புறம் கடன் கொஞ்சம் 2-3 லட்சம், அன்னைக்கு சூழ்நிலைக்கு 2-3 லட்சம் கடன் ஆயிடுச்சு. சரி இருக்கிற காட்டுகளே தோட்டத்துக்கெல்லாம் விற்றுட்டு நம்ம சொந்தக்காரர் உங்களை மாதிரி பசங்க பழக்கமானவங்க இருக்கிறாங்க, நம்ம சொந்தம் வந்து யாரையும் பார்க்க வேண்டாம், நம்ம பல்லடமே தாண்டி ஓடிடலாம், கோயம்புத்தூர் போயிடலாம், இவங்க 2 பேர்த்தையும் எப்படி பசங்களை காப்பாற்றிடலாம், நம்ம வாங்கின கடனை எல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியாக போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணினோம். அப்புறம் என்ன பண்ணேன், லாரியும் விற்றாச்சா, இனி வாங்கிற கடனை கட்டணுமில்ல, சரின்னு ஒரு 2-3 மாதம் லாரி விற்றோடனே கடை 2-3 லட்சத்தை இப்படி கட்டுறது அப்படின்ட்டு ஒரு டீ கடை வச்சோம். ஒரு 10 சைக்கிள் வாங்கினேன். அந்த சைக்கிள் வந்து ஒரு பகலைக்கு 2 ரூபா, நைட் வாடகைக்கு போனால் 3 ரூபா, அந்த மாதிரி ஒரு 10 வண்டி வாடகைக்கு விட்டோம். அதில் டீ போட்டோம். அப்புறம் 2வது பஞ்சர் விட்ட ஆரம்பித்தேன். இந்த புல்லட்டு சைக்கிள் எல்லாமே வீலை கழட்டாமே பஞ்சர் விட்ட புல்லட்டெல்லாம் மாதம் ஒரு 2000 ரூபா சம்பாதிப்பேன். அது சம்பாரித்து நம்ம எப்போ கடன் கட்ட போகிறது அப்படின்ட்டு கடையெல்லாம் சாத்திட்டேன். சாத்திட்டு அப்புறம் இங்கே பக்கத்தில் ஆற்றுல மழை எடுக்கிற வேலை வந்தது. அப்புறம் போன ஒரு 4 மாதம் அம்மா நானும் வீட்டுக்காரர் எல்லாருமே, இந்த பசங்க 2 பேருமே ஒரு 7 வயசு 5 வயசு பள்ளிக்கூடம் போகிறானுக்கு, தலைவருக்கு 2 பசங்களுக்கு சாப்பாடு பண்ணி போசியில் கொடுத்துடுவானுங்க. எங்களுக்கு வெடி வரைக்கும் மண்ணிட்டு வெடியால் வருவோம், வராதானே கொடுத்துட்ருவானுங்க. அப்புறம் கொடுத்துரும்போது ஒரு நாளைக்கு 500 ரூபா, ஒரு லோடு கன்று 250 ரூபா, 250 ரூபா 10 பேர் போட்டால் எவ்வளோ வரும்? அதில் தினம் 500, 1000, 500, 1000 இந்த மாதிரியே 3 பேர் வெடி வரைக்கும் மழை நடிச்சு சேர்த்தி இந்த காடு வந்து 15,000 ரூபாய்க்கு போக்கி வச்சுருந்தேன். இந்த காடை திருப்பிட்டோம், தோட்டத்தையும் திருப்பிட்டோம். அப்புறம் ஒரு 10 ஆடு வாங்கினோம். அப்புறம் அதில் ஒரு 2 மாடு வாங்கினேன். அப்புறம் அந்த 2 மாடு ஒரு காளைக்கன்று போடுது, அந்த காளையிலேருந்து உற்பத்தி பண்ணிட்டோம். அப்புறம் இந்த பெரிய பையனெல்லாம் கரண்டு கூட இல்லை, தீவம் பறித்து வச்சு படித்தேன். அப்புறம் சொந்தக்கார வீட்டில் இருந்த அவங்க கரண்ட் இல்லாமல் இருக்குதா, நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ படிக்கும்போதெல்லாம் தீவம் வச்சு தான் படித்து இன்ஜினியர் ஆனேன். அந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த 10 ஆடு 2 மாடு வந்து காளைக்கன்று போடுது. அப்புறம் இங்கே பக்கத்துலேயே எங்கள் பங்காளி ஒருத்தர் வச்சுருந்தாரு. அப்புறம் அவங்களுக்குள்ள ஓட எல்லாம் இவங்க காளை வைக்கிறதான்னு சொல்லி 50 ரூபாய் கூட 25 ரூபாய்ன்னு பண்ணாங்க. அப்புறம் நான் அந்த கடையும் பார்த்துக்குவேன், சைக்கிள் ஓட்டுவேன். அப்புறம் எல்லாம் உங்களை மாதிரி வர பசங்க அக்கா மாடு வருதும்பாங்க, சைக்கிள் எடுப்பேன். கடையில் யார் எடுத்துகிட்டு போயிடறாங்கல்ல, நம்மளுக்கு தான் எடுக்கிறாங்க பார்த்துக்குவாங்க. அப்புறம் அந்த மாதிரி போட்டியிலையுமே காளைக்கு நேரம் போட்டியும் வந்தது. போட்டி வந்தாலும் எல்லாம் நல்ல காளை, சிறந்த காளையெல்லாம் இருக்குதுன்ட்டு
எல்லோரும் இங்கே தான் வந்து சேர்த்திட்டு போவாங்க. வாழ்க்கையில் முன்னாடி எல்லாம் நிறைய கஷ்டத்திலே அனுபவிச்சுட்டு இப்போ ஏதோ வசதி வாய்ப்பு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம காங்கேயனா அழியக்கூடாது, பாரம்பரியமாக வரணும், வம்சாவளி தலைக்கணும். நம்மளுக்கு அடுத்தபடியே மகன் 2 பேர் இருக்கானுங்க, பேர் இருக்கிறே, அடுத்த வாரிசு இருக்கிறாங்க. இந்த கூப்பிட்றதே வந்து எல்லோரும் எங்கள் மாமனார் தோட்டத்துக்கு சொல்ல மாட்டாங்க, காலக்காரி எங்கே இருக்கிறா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. கஷ்டப்பட்டால் எல்லா இடத்துலையும் நம்ம பசங்களை கம்பீரமாக கொண்டு வரணும், உழைப்புனால வரணும், யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணியாவது தோற்று போகக்கூடாது, ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். ஏதாவது ஒன்று தேவையில்லாம பிரச்சனைக்கே போனாலும் நியாயமாக போகணும், ஆனால் தோற்று போகக்கூடாது, ஜெயிச்சுட்டு வரணும். எம்பட கனவு தான் காளை மாடு வச்சிருக்கிற, ஆடு மாடு வச்சிருக்கிற, அது வேற ஒன்று என்ன கனவு எனக்கு வயசான காலத்தில்? என்னுடைய கனவு என்ன கனவு, 2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பேரம் பேத்தி வந்துட்டாங்க. நாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பசங்களுக்கு சப்போர்ட்டாக இன்னும் கொஞ்சம் கெத்தாக சம்பாதிக்கணும், அவங்களை எல்லாம் இன்னும் நல்ல வசதி வாய்ப்பாக பார்க்கணும், நம்ம உழைக்கணும் நல்லா. நம்ம சும்மா வேஸ்ட்டாக வெட்டியாக கட்டில் போட்டு பழுத்து தூங்கிட்டு ஜாலியாக இருக்கக்கூடாது. நம்ம நேரம் என்ன முடியுதோ முடிகிற வரைக்கும் செய்வோம், முடியாட்டி 2 பிள்ளைகளை கூப்பிட்டு வேலை செய்வோம். நம்ம நேரம் நடமாட வரைக்கும் பார்த்துடணும். நம்ம லாரி வாங்கினா அது நல்ல நிலைமையாக வருட்டு, நம்ம பசங்களையெல்லாம் டவுனில் கொண்டு படிக்க வைக்கலாம், நம்மளும் ஜாலியாக கவுஸ் வைப்பாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அது கனவு நடக்கலை, அது போய் முடிஞ்சிட்டு போகுது. அடுத்து எதை நம்ம வாரிசுகளை வச்சு நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நம்ம பேரம் பேத்தி வந்துட்டாங்க, இன்னி நம்ம வாழ்க்கை தான் முடிஞ்சு போன வாழ்க்கை, இன்னி நம்ம நிம்மதி நினச்சி என்ன பண்ண போகிறோம்? நம்ம பசங்க பேரம் பேத்திக்கு தான் நிம்மதி சந்தோஷம். தொடர்ந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, என்னால் முடிஞ்ச வரைக்கும் வச்சுருப்போம். அடுத்து சென்னையில எல்லாம் வந்து அந்த புகையில் நம்ம நாளைக்கு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. ஏதோ குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 10-15 வயசு வரைக்கும் இந்த பசங்களையெல்லாம் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு வர வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு 15-20 வருஷம் போனால் சின்ன பையன் இந்த காலை பிடி, பெரிய பையன் அந்த காலை பிடி, பேரை இதை வச்சுக்க, பேத்தி அதை வச்சுக்க அப்படின்னு ரிட்டையர் ஆகிட வேண்டியது. ஆத்தோட நல்ல நீதோடு குட்டி விடுமா? சரி, அடுத்து போய் சிங்கார வேலை கொண்டாடலாமா? காளையெல்லாம் எவ்வளோ இல்லை, 100 காளைக்கு மேல் இருக்குது, 100-150 காளைக்கு மேல் இருக்குது. ஒரு காளைக்கு வந்து தினம் குறைஞ்சபட்சம் 200 ரூபா சாதாரணமாக வரும். ஒரு செம வைக்க புல் 300 ரூபாய்க்கு விற்கிது, பருத்தி விதை 45 ரூபாய்க்கு விற்கிது. பீர்த்தவிடு வாங்கினா அது 800 ரூபா ஒரு மூட்டை. இப்போ இதெல்லாம் கொண்டு தாலி கரைச்சி விட்டு எல்லாம் குடிச்சுக்குவாங்க. தட்டை கொண்டி போடு வண்டியில் டிராக்டர் வச்சு. இதெல்லாம் நாங்கள் தினம் ஒரு காளைக்கு 200 ரூபா செலவு வரும். இப்போ 5 காளைக்குன்னா 1000 ரூபா, மாடுஞ்சோட கிட்டத்தட்ட 1500-1600 ரூபா தினம் வரும். அதனால் செலவாகிறத வச்சு நினைக்கிறது இல்லை. நம்மளுக்கு காளையே இருக்கட்டும், வர்றையும் சேர்த்திட்டு போகட்டும். 2 நாளாக மாடு வரல, இன்னைக்கு தான் ஒன்று வந்தது. முட்டு வலி வர்றதை வச்சு நாங்கள் பசங்க அங்கே சென்னையில் அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவானு 2 பேரும். இப்போ அவங்களையும் வந்து காளைக்கு பற்றில மாட்டுக்கு பற்றில நீங்கள் கொடுங்கப்பான்னு கேட்க மாட்டோம். நாங்கள் எங்கள் சம்பாத்தியத்தை வச்சு எல்லாமே மாடு கன்று எல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து இந்தாங்கப்பா அப்படிங்கிறதோட சரி. இப்படிங்கிற வேலைக்கு இருக்கக்கூடாது. நம்ம உழைப்புனால முன்னேறணும். நம்ம பேரம் பேத்திகளுக்கு நம்ம தேவையான சம்பாரிச்சு அவங்களுக்கு பண்ணணும். கருப்புன்னு சொல்லி முதல்ல ஆரம்ப காலை வச்சுருந்தேங்கன்னு, அப்புறம் அதில் வந்து எங்கள் பங்காளின்னு சொல்லி ஒருத்தர் வச்சுருந்தார் முதல்ல. அவருக்கு போட்டியே நான் வச்சுருக்கல, எனக்கு வந்து வளர்க்கணும்னு விருப்பப்பட்டு வளர்த்தினேன். அந்த காலை வந்து அங்கே கட்டியிருப்போம், வடக்காலை அங்கே கட்டி அப்படியே ஒரு காடு போக்கி காடு அங்கே இருந்தது. அங்கே 4 காலையில் கயிற்றை போட்டு விட்டுட்டுன்னா அது வாட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க காலை வச்சுருந்து அவங்களுக்கு வந்து வருமானம் வரலேன்ட்டு நான் 50 ரூபாய்க்கு கூட அவங்க 25 ரூபா, 25க்குமே ஏன் வரமாட்டேங்கிறாங்க, நம்ம இதுக்கு ஏதோ ஒன்று இவ்வளோ வேலை முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வண்டியில் தண்ணி கொண்டு போவார். அந்த டேங்கடிய கம்பம் இருக்குது, வந்தீங்களில் ஒரு தண்ணி டேங்கு நிலடேங்கு, அந்த கோட்டு கடவு, அதில் 4 காலையை பிடிச்சிட்டு போகணும். போகும்போது அவர் ஒரு திட்டம் போட்டு, பொட்டை மாடை கண்டா காலை வருமல்ல, காளை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது அவளை இடிச்சு போடுமல்ல அப்படின்னு சொல்லி அவர் உள்கருத்து வச்சு வேலை பண்ணிக்கிறாரு. அப்புறம் நான் காலை 4 காலையை கொண்டுட்டு போயிட்டுருக்கிறேன். போயிட்டு இருக்கும்போது பொட்டை மாடை ஓட்டிகிட்டு வந்து ரோட்டு நிறுத்திட்டார். அப்புறம் இந்த காளை என்ன பண்ணுச்சு, மாட்டை பார்த்தோன்னே வேகமாக போச்சு. வேகமாக நான் கையில் பிடிச்சிட்டு போகும்போது என்ன ஆகி போச்சு, அந்த காளை மாடு என்ன ஆயிடுச்சு, காளை கண்டு பயந்து வண்டி பெறற அளவுக்கு ஆகி கம்பத்தில் போய் சாஞ்சு கொஞ்சம் அவங்க நினச்சது நடக்கலை. காளை பார்த்தோன்னே மாடுக்கு மிரண்டுருச்சு. இவர் நினச்சது என்னையை இடித்து கீழே தள்ளிட்டு வந்துடும் அப்படி அவர் நினச்சிருக்காரு. நான் காளை அப்போ கையில் வச்சுருந்தப்போ காளை கைத்து விட்டுட்டேன். காளை கண்ட்ரோல் இருக்கும்போது விடாமல் என்ன பண்ண முடியும். அப்புறம் சரி நான் அவளை வேலை விடணும்னு நினைக்கும் போது நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு இது காளை போய் நேரில் போகும்போது மாடு பயந்து கங்கொண்டு அப்புறம் கம்பத்தை அடித்து தெக்க இந்த ரோட்டில் போயிட்டார். அப்புறம் காளை வந்து கண்ட்ரோலாக அது பாட்டில் அது இடத்துல நின்றுச்சு. அப்புறம் நான் காளை எப்பவும் போல் பிடிச்சிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, காளை பிடிச்சாரும்போது அவங்களுக்கு வருமானம் இல்லையன்ட்டு 2 மாடு கணக்கான எண்ணார் வரணும்,
அந்த நேரத்தில் மாடை கொண்டு வருவாங்க. அப்போ வரும்போது இது வந்து அந்த மாட்டோட முகத்திலேயே கண்ட்ரோல் இழக்காது. சரி நம்ம எந்த இடத்துக்கு போகணும் வரணுமோ அப்படிங்கிற மாதிரி அது கட்டுப்பாடு பண்ணி சொன்னபடியெல்லாம் வருவாங்க. அவங்களும் வெகு கால 15 வருஷமாக இப்படியே போராடி பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல. வர்ற மாடுகளும் போகிறதில்ல. இப்போ கூட 4 காளை இருக்குது. அங்கே யாரும் போகிறதும் இல்லை. இப்போ அவர் வயசாகி போச்சு. அவர் மகன் வேறு யாரும் இல்லை. எங்களுக்கு சொந்த நடுமாமனார் மகனும் பேரனும். அப்பாவும் ஒன்றும் நம்ப முடியாத நிலைமை ஆயிடுச்சு. பையனுமே காளையை அவுத்துட்டா இடிச்சு போடுன்னு 4 காளை வச்சுருக்கேன். இப்பவும் எந்த காளையை அவுத்து விடுறதில்ல. காளை வேணால் மாடுன்னு சொல்லி ரோட்டில் போகலாம் வரலாம். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி காளைகள்லாம் பாசத்தோடு இருப்பானுங்க. அது பெரிய காளை வந்து விற்கிறப்போ விலை சொல்லணும்னா அழுகு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தது. சரி இதை விற்காம வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற போது வசி வைப்பு தீனியெல்லாம் ரொம்ப வயசானதுக்கெல்லாம் நல்லா பக்குவமாக போடும். இந்த மாதிரி இருந்தால் வச்சிருக்கலாம். அப்போ வந்து நாங்கள் வேறு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். அதனால அது நான் போகலையே அப்படின்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்புறம் சரி இருக்கட்டுமே அப்படின்னு வித்துட்டு 2 நடை விட்டுட்டோம். அப்புறம் கடைசியாக அதே இருக்கிற நிலைமையான இருக்க அந்த சூழ்நிலை இருக்கிறமேன்ட்டு அப்புறம் அதை விற்கும்போது அது பாட்டில் டெம்பரரி போயிடுச்சு. மறக்க முடியாதது வந்து காளையெல்லாம் வச்சுருக்கணும். பாரம்பரிய இனம் அழியக்கூடாது, உருவாக்கணும், உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் தான் எனக்கு. இன்னும் மாடுக்கு பிறண்டு இருந்து இப்போ 4 மாடு ஆயிடுச்சு. 4யுமே வச்சு கறக்கணும். அவளுக்கெல்லாம் காலக்கண்ணே ஓடணும் அப்படின்னு சொல்லி அமாவாசையில் சேர்த்துக்குவோம். அப்போ காலக்கண்ணு வரும். நம்ம வெளியில் போய் வாங்க வேண்டியதில்லை. அதை மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னும் எல்லாமே வந்து இருக்கிறதுல கம்மியாக இருக்கக்கூடாது. எச்சா வேணாலும் வச்சுருக்கலாம். 2 ஆளோட இன்னும் 2 ஆள் போட்டு கூட பார்க்கலாம் அப்படிங்கிற முயற்சி தான் எனக்கு இப்போவும். நம்மளுக்கு வயசாகிடுச்சு. நம்ம கம்முனு இதில் கட்டில் கடையில் படுத்துவோங்களா, பசங்கிட்ட போய் இருந்துக்கலாம், சாப்பாடு போடுங்கப்பா அப்படின்னு. நம்ம வயசாகிடுச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ பேரம் பேத்தி வந்ததுக்கு பிற்பாடு தனியாக வயசு 16 வந்த மாதிரி இருக்குது எனக்கு வேலை வெட்டி செய்கிறதுக்கு. தண்ணி வண்டி கொண்டு போவேன் பாட்டில். உங்கள்கிட்ட வந்து பேசி வந்தோம்ல கண்ணே, அப்போ 7 காளையை ஒரே டைமில் பிடிச்சி வந்தோம்னு சொன்னல. அந்த காளை இது 7 காளை ஒரே டைமில் 7 காளை என்னை கைத்து போட்டு எப்படியெல்லாம் முன்ன இழுக்கிறேனுங்க. 7 காளையும் ஒன்றா பிடிச்சிட்டு போகணும் அப்படின்ட்டு. அப்போ 12 காளை வச்சுருந்தோம். அப்புறம் அதில் 7 காளை ஒன்றா நிற்கிறானுங்க. எல்லாம் ஒன்றா பிடிச்சி இழுத்துட்டு போகிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து விவசாய குடும்பம் தான். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பசுமாடு, காங்கேயம் மாடு, மற்ற ஆடு இதெல்லாமே விவசாயம் சார்ந்தது தான் எங்களுக்கு எல்லாமே. ஆச்சரியப்படுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாட்டு மாடு இனங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லையா? இப்போ எல்லாமே ஜெர்சி மாடுகள் தான் உற்பத்தி வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நாட்டு மாடு இல்லைங்கிறது தான் ஒரு பெரிய இதாக இருக்குது எங்களுக்கு தெரியுது. இப்போ மரியாதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் தான் அம்மா வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா வந்து கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு மேலே நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நிறையா மாடு வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணிட்டு காங்கேயம் பிரீடில் செவலக்காலை, மயிலக்காலை, காராம்பஸு இப்போ இந்த மாதிரி முதல்ல பசு மாடு எல்லாமே நிறைய உற்பத்தியாக இருக்குது நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும். அது நாங்கள் வந்து மிக முக்கியமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நாங்கள் காளைன்னு வந்து வளர்க்க பசுமாடு இருந்தது. ஃபஸ்ட்டு அது காலை வந்து கருப்புன்ற காலை தான். அதுதான் முதல்ல வந்து நாங்கள் பூச்சிக்காலைன்னு சொல்லி வளர்த்துனது. ரொம்ப பாசக்கார பையன். இப்போ நான்லாம் பருத்தி கொட்டையெல்லாம் நான் தான் கொண்டு வைப்பேன். சின்ன வயசு நான் ஸ்கூல் போன காலத்தில் ரொம்ப பாசமாக இருப்பேன்னு வச்சுங்களேன். ரொம்ப ஆக்ரோஷமான காலை. அதுலேருந்து தான் எல்லா காலையுமே ஒவ்வொரு காலைக்கும் பேர் வைக்க ஆரம்பித்து சிங்கார வேலன், அப்புறம் செந்தில் குமரன், அப்புறம் ரஜினி காலை, அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு காலைக்கும் நடராஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு காலைக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி வைப்பாங்க. அந்த பேர் சொன்னாலும் அந்த காலைக்கு தெரியும். அந்த மாதிரி பழக்கி வச்சுருக்காங்க. அம்மா விசில் அடிச்சாங்கன்னா காலை வரும். அப்பாவும் அதே மாதிரி விசில் அடிச்சாங்கன்னா காலை வரும். இவங்க அப்பா அம்மா தான் மெயினாக அவங்க பார்த்துக்கிறது. அப்புறம் பாட்டிமா இவங்கெல்லாம் தான் இப்போ விவசாயத்தை இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஒவ்வொரு காலைக்கு வந்து ஒவ்வொரு தனித்துவமானது இருக்கும். இப்போ நீங்கள் சிங்கார வேலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அது ஒரு தனித்துவமான கொம்புலேருந்து பார்த்தீங்கன்னா தூமில் இருந்தும் வாலில் இருந்து எல்லாமே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறதே வந்து நாங்கள் எங்களுதும் காலை இருக்கும். கன்று போட்டு சின்ன மாடு பசுமாட்டிலேருந்து கன்று வர்றது வந்து காலக்கன்று எங்களுதும் இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து வெளியில இருந்தால் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வருவோம். காலை பசுமாட்டை பொறுத்தவரைக்கும் சுழியெல்லாம் கண்டிப்பாக மெயினாக பார்ப்பாங்க. சுழி வந்து இந்தந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மெயினாக அப்பா வந்து நல்லா பார்ப்பாங்க. அவங்க தான் செலக்ட் பண்ணி வந்து வாங்கிட்டு வர்றது அப்பா. அப்புறம் அதை வந்து பராமரிப்பு பண்ணுறது அம்மா, அப்பா 2 தான், பாட்டிமா 3 பேர் தான் அதை மெயினாக பராமரிக்கிறதுன்னு வச்சுங்களேன். நாங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் வந்து மெயினாக இவங்களை வந்து பார்க்குறது தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் சென்னையில் இருந்தாலுமே வந்து நாங்கள் டெய்லி கான்டாக்ட் பண்ணி பேசிக்குவோம். அம்மாட்ட பேசி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தீவனம்லாம் என்ன பண்ணுறீங்க. மெயினாக வந்து பசுமாட்டுக்கு இதுக்கெல்லாம் காளை மாட்டுக்கெல்லாம் தீவனங்கள் மெயின் தானே. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு
வளர்ச்சியான ஏரியா கிடையாது. வறண்ட பூமி தானே வச்சுங்களேன். வருஷத்தில் வந்து ஒரு 4 மாதம் பச்சை மேயும். மீதி எல்லாமே வந்து இந்த தட்டு, வைக்கோல் இந்த மாதிரியான தீவனங்கள் தான் இவங்களுக்கு மெயினாக. இதெல்லாம் இருக்கா, என்ன பண்ணுறீங்க, தேவைப்படுறதெல்லாம் வந்து பார்த்துட்டு போவோம். அப்புறம் லீவ் அடிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்துக்குவோம். வந்து இவங்கெல்லாம் பார்த்துட்டு போனால் அதோட திருப்தின்னு வச்சுங்களேன். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷமான இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காது. மெயினாக வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம சுவாசிக்கிற காற்று எல்லாமே வந்து இங்கே வந்து இயற்கை சார்ந்து தான் இருக்கும். அங்கே அப்படி இல்லைல்ல. மெயினாக வந்து நம்ம மணி பைசா காசு சம்பாதிக்கிறது தான் நம்ம சென்னை போயிருக்கோம். அதுதான் அது மட்டும்தான் அது பண்ண முடியுமா தவிர மற்ற லைஃப் எல்லாம் வந்து நிம்மதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான், ஊர் தான். கண்டிப்பாக வந்து அது தொடரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் அம்மா, அப்பா, அவங்க அதுக்கு அடுத்து நாங்கள் மெயினாக கண்டிப்பாக பார்ப்போம். வந்து பார்த்துக்குவோம். அது வந்து விடுற மாதிரி ஐடியா இல்லை. பசுமாடுலேருந்து காளை, பூச்சிக்காளை, காங்கேயம் பிரீடு வந்து நாங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து முன்னெடுப்போம். 2வது எங்கள் பசங்க, அவங்க காலத்துக்கு அது கொண்டு வந்துடுவோம். வீடு தவறாமல் வந்து நம்ம மெயினான நம்ம பாரம்பரியமான பசுமாடுகள் அதை வந்து நம்ம வளர்த்துனா தான் நம்மளுக்கு தேவையான நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமான பால் கிடைக்கும். இப்போ நாங்களே சென்னையில் இருக்கிறோம், நாங்களே அனுபவபூர்வமாக உணர்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குழந்தைங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு குழந்தை பையன் இருக்கிறான், குட்டி பையன், அண்ணன் பொண்ணு, குட்டி பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தேவையான பால் வந்து நாட்டு மாட்டு பால் வந்து அங்கே கிடைக்கிறது இல்லை. எல்லாமே வந்து பாக்கெட் பால் அப்படின்னு தான் வாங்கிட்டு இருக்கா. அப்போதும் இல்லாமல் வந்து அங்கே வந்து பியூரான பால் கிடைக்கிறது இல்லை. அவங்க வந்து ஆரோக்கியம் தானே முக்கியம். பணம் இப்போ வேணால் அதெல்லாம் ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடு தவறாமல் வந்து பசுமாடு கண்டிப்பாக வேணும். வீட்டுக்கு நமக்கு தேவையான வந்து நம்ம பால் மற்ற உணவுகள் எல்லாமே வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்போ தானே உங்களுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியம் தானே மிக முக்கியம். நம்மளுக்கு தேவையான சாப்பாடு, பால் எல்லாமே வந்து நம்ம தேவையான வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துக்கிற மாதிரியான ஒரு நச்சு இல்லாத உணவுகள் நம்ம சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமாக வளரணும் எல்லாருமே. அதுதான் என்னுடைய ஆசை. இல்லை, நாங்கள் இந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து பேர் வாங்குவாங்க அப்படின்லாம் நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. அம்மா அப்பாவுக்கு வந்து நல்ல நேம் அப்படின்னா நம்ம இது வந்து ஒரு காளைகள் வந்து அடையாளத்தை கொடுத்தது அம்மாவுக்கு அப்பாவுக்கும். நம்மளை குடும்பத்துக்கு வந்து தனித்துவமான அடையாளத்தை கொடுத்தது வந்து இந்த காங்கேயம் பிரீடு தான். அதனால ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க இந்த அளவுக்கு வந்து வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னா மெயினான இவங்க தான், அந்த காளைகள் தான் மெயின் காரணம். சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொந்த காலில் இன்னைக்கு நிற்கணும், இனிமேலும் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக குடும்பமாக தான் இருக்கிறோம். இது எங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க எதையுமே. அதுதான் மெயினானு வச்சுங்களேன். நான் இருந்தாலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் அவங்க சொந்த கால் நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க. எல்லாருமே நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த வேகத்தை கொடுக்குறது வந்து இந்த இயற்கை சார்ந்த முறையில் தான் வச்சுங்களேன். இல்லை, இது இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசை. மெயினாக வந்து இன்னும் மாடுகள் வந்து அதை எண்ணி அதிகப்படுத்தணும். நாட்டு மாடு நிறைய இன்னும் வளர்க்கணும்னா பண்ணை மாதிரியெல்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. நாட்டு மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, இந்த மாதிரியான இயற்கை சார்ந்தது வந்து பால் பண்ணை, இந்த மாதிரியெல்லாம் இயற்கை சார்ந்தது. மெயின் வந்து நச்சுர கலப்பு இல்லாத அந்த மாதிரியான ஒரு இது வந்து விவசாயத்தை வந்து விரிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். அது நடைமுறையில் கண்டிப்பாக செய்யணும்னு ரொம்ப ஆசை. அண்ணனுக்கு அதான் விருப்பம். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.